விஜய் மௌனம் காமிக்கிறதுனால எல்லா அரசியல்வாதியும் ஓடுறான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒத்து ஊதலாமல் இந்த மூளை வாசிப்பாங்க. டொங் டொங் பின்னாடியில ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி பண்றாங்க தமிழக ஊடகங்கள். தமிழ்நாடு போலீசார் சொல்லுவதுங்க, நான் சிபிஐ உள்ள நடப்பது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு. 2 டீம். இப்ப பாருங்க, விஜய் இருந்த அன்னைக்கு அந்த டிஜிபி தேவசாயத்தை உட்கார வச்சிருந்தாங்க பக்கத்துல. 2 பேரும் 1 to 1 பண்ணல. சிபிஐ தமிழ்நாடு போலீஸ்காரர் சொல்றதை தான் தமிழ்நாடு போலீஸ்காரர்கள் லீக் செய்கிறார்களே தவிர விஜய் தரப்பிலிருந்தோ விஜய் வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்தோ ஒரு விதமான லீக்கள் இது வரைக்கும் வரல. டிஎம்கே ஓன்னு பழி வாங்குறாங்க சார், வேற ஒண்ணுமே. எப்படி தொடர்த்தி அடிக்கணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சிபிஐ அதிகாரிகளுக்கு விஜய் கோஆபரேட் பண்ணார். ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ட்ரூத் கண்டுபிடிக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கணும் என்பதற்காக விஜய் கொடுத்த ஒத்துழைப்பு அதிகம் என்று சிபிஐ அதிகாரிகள் என்னிடம் சொன்னார். சிபிஐ அதிகாரி ஒருவர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிங்கப்பூர் மலேசியாவுடைய டிப்ளமேட்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி, நாங்கள்லாம் விஜயை பார்க்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று. ஒரு டிப்ளமேட் இன்னொரு பாலிட்டிஷியனை பார்த்தாங்கன்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணும் மத்திய அரசாங்கத்திலிருந்து. நேர பார்க்க முடியாது யாரா இருந்தாலும். அதுக்கு கேட்டிருக்காங்க. 86 கடிதங்கள் வந்திருக்கின்றன. 86 விஜயை பார்க்கணும். செந்தில் பாலாஜி அழைப்பதற்கான குறுக்கு விசாரணை செய்வதற்கான காலம் பிப்ரவரி 1st வீக்ல வரும் என்பதுதான் எனக்கு சிபிஐ மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல். ஒரு பக்கம் காங்கிரஸும் தாவேக கூட்டணி நடக்குமா நடக்காதா? நடக்கும். அடிச்சு போட்டு சொல்றேன். இப்ப திமுக பக்கம் போகணும்னு ப. சிதம்பரம் நினைச்சாருன்னா காங்கிரஸ் தமிழகத்தில் உடையும். ஒரு பக்கம் விஜய் பக்கம் வருவாங்க, ஒரு பக்கம் டிஎம்கே பக்கம் போவாங்க. என்ன பொறுத்து மட்டும் லாங் அசோசியேஷன் அந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண காதல் வைத்திருக்கிறது விஜயுடன் காங்கிரஸ். மோதல் போக்கை எதிர்பார்க்கிறார்கள் திமுக. காங்கிரஸ் ஒரு டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு இன்னொன்று சொல்ல போனா கூட திமுக முதுகுல ராகுல் காந்தி நல்லா குத்தினாருங்க, ஜோரா போட்டு. ஏன்னா 2019 எந்த ராகுல் காந்தி பிரதமராக நிர்ணயித்தாரோ மு.க. ஸ்டாலின், இன்று அதே ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக சொல்லுவதற்கு கூட ஒரு அருகதை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் தம்பி. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் நிறைய அரசியல் இந்த பொலிட்டிக்கல் நிறைய விவரங்களை யூடியூப் சேனல்ல நிறைய விஷயத்த சொல்லியிருப்பவர் நம்ம கிட்ட ராஜகோபால் சார் இணைஞ்சிருக்காரு. நன்றி சார். வணக்கம் சார். நமஸ்தே. நல்லா இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. சரி சார், தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது, விஜய் சுத்தி தான் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லயும் பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. அவர்கிட்ட டெல்லியில பாத்தீங்கன்னா அவர் கிடுக்குப்பிடி கேள்வி, அவர் இனிமேல் அரசியல்ல பங்கு பெற மாட்டாரு, அரசியலுக்கே வர மாட்டாரு அப்படின்ற விவாத பொருள்கள்லாம் திமுக வட்டாரங்கள்ல இணையதளங்கள்ல தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? நிஜம் தானா? நீங்க டெல்லியில இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். விஜய் என்ற ஒரு அழுத்தம் தமிழக அரசியலில் பரவலாக இருந்தது. அதை நெசுக்கி ஒடுக்கி அதை சின்ன பின்னமாக்கியது, சிதறவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய சூத்திரதாரர்கள் பலர் பல வழக்குகளை மாட்டிவிட்டு, சிக்கல்களில் மாட்டிவிட்டு அவரை ஓடவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஒரு புதுமை என்ன என்று கேட்டால், நூதனமான செயல் எந்த அரசியல்வாதியிடம் இல்லாதது நான் பார்த்திருக்கிறேன். டால்ஸ்டாய். அதாவது விஜய் என்பவர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 12ஆம் தேதி அந்த இறை ஜட்ஜ்மெண்ட் வர மட்டும் நீதி அரசர்கள் சொல்லப்படட்டும், அவர் ஒரே ஒரு வீடியோ விட்டாரு, மௌனம் சாதித்தார். இரண்டாவதாக ஜனநாயகன் படத்திற்கு அவருக்கு கொடுத்த அழுத்தங்கள் பல. திருப்பி விடலாம், மத்திய பாஜக அரசு தான் செய்தது என்று. நான் டெல்லியில் இருப்பதனாலும் அந்த சென்சார் போர்டு பிலிம் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் நான் 2-3 பேர் கேட்டதுனாலையும், அந்த பிலிம் சென்சார் போர்டுல இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களில் 2 பேர் எழுதி கொடுத்த கடிதத்தின் மீதுதான் அது நிறுத்தப்பட்டது என்றாலும், அந்த 2 பேர் யார் என்று கேட்டால் அவருடைய பின்னணிவு அவள் ஜெயண்ட். they are all giant.
அது ரெட் ஜெயண்டா, பிளாக் ஜெயண்டா, ப்ளூ ஜெயண்டா, ப்ளூ ஜெயண்டா, எந்த ஜெயண்ட்னு தெரியாது. ஆக மொத்தம் சினிமா துறையிலிருந்து வருபவர்களை ஒடுக்க வேண்டும் என்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரஜினிகாந்திலிருந்து கமலஹாசனிலிருந்து செய்தப்பட்டு வந்தது. இந்த 2 பேருமே பலிக்கடாவாகிறார்கள் திமுகவுடைய சூழ்ச்சிக்கு. பலிக்கடாவாகாமல் திறமையாக மௌனமாக இருந்து வெளியே வந்தது விஜய் என்று தான் டெல்லியிலிருந்து நான் பார்க்க முடிகிறது. விஜய்க்கு செய்தது தமிழகத்திற்கு 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால். காரணம் சார், அவர் எலெக்ஷன் நிக்க மாட்டாரு, இனிமேல் வாய்ப்பு இல்ல, சிபிஐல ஒரு குற்றப்பத்திரிகள் தாக்கல், அவர் நேம் வந்து தாக்கல் பட்டிருக்கு, இனிமேல் அவர் குற்றவாளி தான் பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. எங்க 13 பேருக்கு உங்க மந்திரி சபையில இருக்கும் 8 எம்பிக்கள் குற்றப்பத்திரிகளை தாக்கியாச்சு. KN நேருக்கு பற்றி நான் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. டால்ஸ்டாய் KN நேரு மீது சீஃப் செக்ரட்டரிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கடிதம் வந்திருக்கு. 3 கதை FIR ஃபைல் பண்ணுங்கன்னுட்டு. அதற்கு மேல படத்துக்கு இஷ்டம் இல்லை. சிபிஐ, இந்த சிபிஐ கேட்டது விஜய் அவர்கள் தான். நீதிமன்றம் விஜய்க்கு சிபிஐ கொடுத்தது. சிபிஐ மட்டுமன்று அல்ல, 41 உயிர்களுக்கு நீதி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீமே போட்டாங்க. அதுல வரக்கூடிய உண்மையை பார்த்தால் என்ன ஒண்ணா நீங்க சென்னையில உட்கார்ந்து ரீல் விட்டு இருக்கலாங்களே, போய் சொல்லலாங்க. இவருடைய ஒரு மௌனம் என்பது பாருங்க. நான் பல பிரதமர்களிடமும் 45 வருட பாராளுமன்ற நிருபராகவும் பொலிட்டிக்கல் காமெண்டேட்டராகவும் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், NDTV போன்ற தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள் இருந்ததனால் பின்னணியில் நான் சொல்லுகிறேன். விஜய் என்பவரை நான் PV நரசிம்மராவுடன் ஒப்பிட முடியும். PV நரசிம்மராவுக்கு 12 பாஷைகள் தெரியும். எனக்கு ரொம்ப எனக்கு அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்த பொழுது நிறைய நான் ஸ்டோரி பண்ணியிருக்கேன், தினமணிக்கு, வார்த்தா என்ற பத்திரிகைகளுக்கு. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், மௌனம் தான் பரம ஔஷதம். அதே மாதிரி விஜய் மௌனம் காமிக்கிறதுனால எல்லா அரசியல்வாதியும் ஓடுறான்னு பாருங்க. என்னுடைய மனத்தாங்கல்கள் எல்லாம் தன்னுடைய மகனுக்கு எதிராக ஒருவர் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் செய்வது தவறு. நீங்க 4 பேர் பண்ணலாங்க. இப்ப நான் வந்து டால்ஸ்டாய் உங்களை ஒழிக்கணும்னு நினைச்சேன்னா அது அதர்மங்க. அது இல்லையா? டால்ஸ்டாய் என்ன அடிக்கணும் உதைக்கணும்னு நினைச்சேன்னா அது அரசியல் அல்ல, அது வன்முறை. அரசியல் என்றால் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இவருக்கு அரசியல் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுதான் சொன்னாங்க. அவர் விரித்த வரைக்குள் அவரே விழுந்து விட்டார் அப்படின்றலாம் சொல்றாங்க. என்னது? திமுக அரசும் திமுக வழக்கறிஞர்களும் தமிழக போலீசாரும் சேர்ந்து ஒரு செய்த சதிதான். விஜய் has been crushed. அதற்கு நீதி கிடைக்குங்க. வெயிட் பண்ணி பாருங்க தம்பி, வெயிட் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு நீதி கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. அதுல நான் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா சதி நாங்க சொல்லவே இல்லை, இந்த மாதிரி சதி நடந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து 8 மணி நேரம் லேட் ஆனது ரோடு வந்து குறுக்கல் நெருக்கலா இருந்தனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்தி பேப்பர்கள்ல, அதே சமயம் வந்து ஊடகங்கள்ல தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு இதை பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒத்து ஊதலாம இந்த மூளை வாசிப்பாங்க, டொங் டொங், பின்னாடியில ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி பண்றாங்க தமிழக ஊடகங்கள். நானும் ஒரு பத்திரிக்காரர், 300 பத்திரிக்கை மேல நம்ம ஒரு புகார் சொல்லக்கூடாது. ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இருட்டடைப்புகள், அநியாயங்கள், அக்கிரமத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு தெரியலீங்க எனக்கு. நிஜமாவே நான் சொல்றேன், ஒரு திருப்பம் தேவைங்க தமிழ்நாடு அரசியலுக்கு. அதே சமயம் அவருக்கு எதிராகவே அவரோட பவுன்சர்களும் அந்த கேரவன் டிரைவரும் வந்து அவர் மேல குற்றம் சுமத்ததாகவும் சிபிஐல சொல்றதாகவும் விவாத மேடையில பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தமிழ்நாடு போலீசார் சொல்லுவதுங்க. நான் சிபிஐ உள்ள நடப்பது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு. 2 டீம். இப்ப பாருங்க, விஜய் இருந்த அன்னைக்கு அந்த டிஜிபி தேவசாயத்தை உட்கார வச்சிருந்தாங்க பக்கத்து. 2 பேரும் 1 to 1 பண்ணல. சிபிஐ வந்து தமிழ்நாடு போலீஸ்காரர் சொல்றதை தான் தமிழ்நாடு போலீஸ்காரர்கள் லீக் செய்கிறார்களே தவிர விஜய் தரப்பில் இருந்தோ விஜய் வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்தோ ஒரு விதமான லீக்கள் இது வரைக்கும் வரல. நீங்க 1 மாசம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆனாலும் சரி, நீதி 41 பேருக்கு கிடைக்கும், நீதி விஜய்க்கு கிடைக்கும். நான் வந்து எத்தனையோ டெலிவிஷன் சேனல்ஸ்ல ஈவன் ஆன் த டே ஆஃப் ஆக்சிடென்ட்
நான் இன் டைம்ஸ்ல சொன்னேன், இது வந்து டிஎம்கே வந்து ஒன்று பழி வாங்குறாங்க சார், வேற ஒண்ணுமே எப்படி துரத்தி அடிக்கணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், இங்க தமிழ்நாடு அரசியலை நான் நீண்ட காலமாக புரிந்து கொண்டதனால் சினிமா வழியா யாரும் வந்துடக்கூடாது அரசியலுக்கு. ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜய், நம்ம கமல்ஹாசன் பாருங்க என்னெல்லாம் சொன்னார் பாருங்க, கட்சியில பொத்துருக்கள் வந்துட்டாங்களே கொம்பு விடுற மாதிரி. அதே மாதிரி இப்ப எனக்கு சினிமால ஒண்ணுமே தெரியாதுங்க தம்பி. நிஜமாவே சினிமா அரசியல் என்பது அது ஒரு தனி உலகம். இருப்பினும் கடந்த 3-4 மாதங்களாக புரிந்து கொள்வதிலிருந்து தெரிகிறது, இது கோடம்பாக்கம் அரசியல் வேறு, அது கோபாலபுரம் அரசியல் வேறு என்பதைத்தான் புரிந்து கொண்டேன். ஆனா பாஜக தான் இதுக்கு கூட்டணிக்காக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. எம்ஜிஆரை பயன்படுத்தி கொண்டது போல் விஜயும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்னமோ அந்த மாதிரி எனக்கு படலைங்க தம்பி. ஏன்னா பாஜக பண்ணு ஸ்ட்ரெயிட் பேட் விளையாடுவார். மோடியா இருக்கட்டும், நான் வந்து அமித்ஷா அவர்கள் போகின்றவர்கள்னா ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவாங்க, பின்னாடி பண்ண மாட்டாங்க. இந்த குறுக்கு சதை, அந்த குறுக்கு வம்பு எல்லாம் பண்றதெல்லாம் இந்த திமுகனுடைய, அதனால தான் தீய சக்தின்னு சொன்னாரு விஜய். நான் வந்து விஜய் சப்போர்ட் பண்ண இல்லைங்க தம்பி. விஜயினுடைய அணுகுமுறைகள் எல்லாம் சரி, அவருக்கு இழுக்கக்கூடிய ஒரு அநாகரிகமான செயல்களைத்தான் எதிர்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அரசியல் வந்துட்டாருன்னா தன் பையன் எங்கேயாரும் ஃபியூச்சர் போயிடுமோன்ற பயத்தில் சிஎம் செயல்படுகிறாரோ என்ற மு.க. ஸ்டாலின் செயல்படுகிறாரோ என்ற அச்சம், நான் அரசியல் விமர்சகராக இருப்பதனால் அந்த கருத்தை தெரிவிக்கிறேன். சிபிஐ எப்படி விசாரிக்கும்? ஏன்னா சிபிஐ வந்து விசாரிக்கிறதே இப்ப இங்க கைது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ இதெல்லாம் கேள்வி கேட்டுச்சு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுச்சுன்ற மாதிரி கேள்விகள்லாம் ஊடகங்கள் பரவிட்டு இருக்கு. நிஜமா சிபிஐ விசாரிச்சா அப்படி கேள்விகள் வெளியே விடுவாங்களா? டோல்ஸ்டாய் ஒன்னே சொல்றேன், என்னைக்கு இந்த சிடி நிர்மல்குமார் 5 மணிக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே மீட்டிங்ல வெளில வந்த உடனேயும் பிரஸ்ஸை பார்த்தாரோ, அன்றே நான் காலையில் கூட நான் சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லி கொண்டிருந்தேன், சிபிஐ உள்ள நடப்பதை வேண்டுமென்றே திரித்து சொல்லுவது தமிழக ஊடகங்களும் தமிழக பத்திரிகையாளர்களும் தமிழக ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான். சிபிஐல நடக்கிறது என்னங்கிறது விளக்கமா சொல்ல போனீங்கன்னா, எனக்கு தெரிந்த மட்டும், நான் ஒரு டாப் சிபிஐ சோர்ஸ்ல கேட்டதுனால சொல்றேன், சிபிஐ அதிகாரிகளுக்கு விஜய் வந்து கோஆபரேட் பண்ணார். ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ட்ரூத் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு, உண்மையை கண்டுபிடிக்கணும் என்பதற்காக விஜய் கொடுத்த ஒத்துழைப்பு அதிகம் என்று சிபிஐ அதிகாரிகள் என்னிடம் சொன்னார். சிபிஐ அதிகாரி ஒருவர், ஐபிஎஸ் ஆபீசர் என்கிட்ட சொன்னார். He cooperated with us very well. He is submitting to all questions. அதையும் தவிர திருத்தி சொல்றதுக்கு இவங்க அன்னைக்கு கைதுன்னு போட்டாங்க. அன்னைக்கு வந்து விசாரணை சார்ஜ் ஷீட்ல எங்க ஒண்ணுமே நடக்கல. சார்ஜ் ஷீட்ல எப்படி கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னா அரசாங்கத்தின் மேல் தான் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்கும்னு அந்த அதிகாரி என்னிடம் விளக்கம் கொடுத்தார். அந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து 2 பக்கமும் இருக்குன்னு சொன்னாரு. அதாவது விஜயினுடைய பக்கத்தை சொல்றதை விட தமிழ்நாடு அரசாங்கம், காரணம் என்ன என்று கேட்டால், சட்டமன்றத்தில் ஒரு எண், டிஜிபி சொன்னது 1 எண். அவங்க இவ்வளவு 30,000 போலீஸ் இது பொதுமை ஜனங்கள் வந்தாங்கன்னா 507 பேர் தானங்க போலீஸ் இருக்கணும். சட்டமன்றத்தில் சிஎம் சொன்னது நம்பர் என்ன, டிஜிபி சொன்ன நம்பர் என்ன, அதுதான் சிபிஐ கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க தம்பி. லோதி ரோடு என்ற இடத்தில், டெல்லியில் இருக்கக்கூடிய இடத்தில் சிபிஐனுடைய அலுவலகம் இருக்குது. 14 மாடி கட்டடம். 9வது மாடி கட்டடத்தை இவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு சிபிஐ அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்ல இவர் உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க. ஒளிப்பதிவு செய்யப்பட்டது, ஷார்ட்ஹேண்ட்ல எடுத்தாங்க. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. எல்லாம் ஸ்மூத்தா போச்சு. ஃபர்ஸ்ட் டே 19th அன்னைக்கு வந்திருந்த போது ஸ்மூத்தா போச்சு. 1400 போலீஸ்காரன் போட்டிருந்தாங்க சார் டெல்லியில. அந்த மாதிரி தமிழகம் போடக்கூடாதா? இதெல்லாம் விட்டுருங்க தம்பி, இதெல்லாமே விட்டுருங்க. டெல்லியில சாந்தி பத்னு ஒரு இடம் இருக்குதுங்க. இப்ப ராஷ்டிரபதி பவன் நீங்க ஜனாதிபதி இல்லத்தை மனசுல வச்சுனீங்கன்னா, அதனுடைய சவுத் சைடுல பெரிய ஒரு 45 முதல் 50 தூதுவரகங்கள் இருக்கின்ற, அது பேர் தான் சாந்தி பட்னு பேரு, டிப்ளமேட்டிக் என்க்ளேவ்னு பேருது. அங்க இருக்கக்கூடிய பல தூதுவரகத்தினுடைய முக்கிய தொடர்பு அதிகாரிகள் சிலர் என்னிடம் கேட்டார்கள், சிலர் வழக்கறிஞரிடம் கேட்டார்கள், சிலர் அரசாங்கத்தின் ரீதியாக இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீஸ் மூலமாகவே அரசாங்க ரீதியில்
உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சிங்கப்பூர் மலேசியாவுடைய டிப்ளமேட்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி நாங்கள்லாம் விஜயை பார்க்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று. ஏன்னா ஒரு டிப்ளமேட் இன்னொரு பாலிட்டிஷியனை பார்த்தாங்கன்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணும், அது மத்திய அரசாங்கத்திலிருந்து நேர பார்க்க முடியாது யாரா இருந்தாலும். அதுக்கு கேட்டிருக்காங்க. 86 கடிதங்கள் வந்திருக்கின்றன. 86 விஜயை பார்க்கணும். அவர் என்ன அவருடைய மைண்ட் செட் என்ன? ரைட்டா, லெப்டா, சென்டரா, சிபிஎம்மா, சிபிஐயா, பாஜகவா, திகாவா, திமுகவா, எல்லாத்தையும் கேட்கணும்னு பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கணும் தான் திமுக பண்ணிச்சுங்க. அதெல்லாம் அதற்கு சூழ்ச்சி திமுக எம்பிக்கள். நீங்க நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க. வேற என்ன விசாரிச்சாங்க விஜய் சார? வேற என்னெல்லாம் விசாரிச்சாங்க? ஊடகங்கள் சொல்ற மாதிரி உண்மையா, இல்ல அவர் மேல இல்ல குற்றங்கள் இருக்கா, இல்ல செந்தில் பாலாஜி மேல எப்ப வந்து சிபிஐ போகும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் பகிர்ந்து நல்லா இருக்கும். 2-3ங்க. நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒண்ணுங்க, நான் இருட்டடிப்பு செய்யாமல் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். 1, திமுகவினுடைய ஆதரவு பெற்ற சில ஐபிஎஸ் அதிகாரிகள் வேண்டுமென்றே அவர்களுக்கு கொடுத்த கேள்விகளை பத்திரிகைகள் சொல்லி அதை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டார்கள் என்று தான் சில சிபிஐ சோர்சஸ் எங்கிட்ட சொல்றது. 1. 2வது 35 கேள்வி கேட்டாங்க சார். 35 questions ஆல் டுகெதர் 2 நாள்ல. அதோட சப் கேள்வியில மேலே இருக்குங்க. எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். விட்டு 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 சொன்னா கூட ஒரு கேள்வி முடிஞ்சிட்டோம்னா கையெழுத்து போடுவாங்க, பேசுவாங்க, நடுவில் பிரேக் இருக்கும், சீஃப் பிரேக், காஃபி பிரேக் அப்படிலாம் இருக்கும். 2 ஐஜி ஆபீசர் அதை மானிட்டர் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்பெக்டரா கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் சிலதுதான் எனக்கு தெரியும். ஒண்ணு கேட்டாங்க, நீங்க மெத்த மேலேருந்து, அதாவது சாரி பஸ் மேலேருந்து பாடின போது 10 ரூபாய் பாலாஜின்னு பாடின போது அதுக்கு முன்னாடி நீங்க இதை எரிஞ்சிங்க அந்த வாட்டர் பாட்டில, அது உங்களுக்கு மிளின்னா அதாவது கும்பல் வருது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல, தொடர்ந்து ஏன் பேசினீங்கன்னு ஒரு அதிகாரி கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனாலும் அதே கேள்வியை சிபிஐ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸிடம் கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, விஜய் உசுப்பி விட்டாருன்னு. அதை திருப்பி போடுறாங்க பேப்பர்காரங்க. உசுப்பி விட்டதை பத்தி விஜய் சைலண்டா இருந்திருக்காரு. நான் பார்த்த போது கூட என்ன போலீஸ்காரங்க தான் வழி அனுப்பிச்சு ஜாகிரதையா போயிட்டு வாங்க சார் 2 பேர் என்ன சொன்னாங்க. ஒரு டிஎஸ்பி ரேங்க் ஆபீசர் சிபிஐக்கு பதிவு பண்ணியிருக்காரு விஜய். ஆத்தென்டிக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் சிபிஐ உள்ள நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி இவர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை இந்த வந்த இன்ட்ராகேஷனுடைய ரிப்போர்ட் அதையெல்லாம் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோ கிட்ட கொடுக்க போறாங்க. அதை அவர் பார்த்துட்டு சிபிஐக்கு திருப்பி கொடுத்துருவார். இது பண்ணு, இது மாதிரி பண்ணு, இந்த மாதிரி கரெக்டா போகுது அப்படிலாம் அவர் ஒரு டைரக்ஷன் கொடுப்பார். ஏன்னா இது வந்து 2வது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முதல் ரிப்போர்ட் கிடைச்ச உடனே அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அக்டோபர்ல ஆர்டர் பண்ணிட்டுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணணும் தான் பண்ணியிருக்காங்க. இது நடுவுல நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, அதுக்கு நான் அரசியல் ரீதியாக பதில் சொல்லிக்கிறேன். சிபிஐ எனக்கு தகவல் இல்லைங்க. ஒண்ணு யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை வச்சுண்டு புதுக்கோட்டையில நயினார் நாகேந்திரன், அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, மந்திரியா இருந்திருக்காரு ஜெயலலிதா அம்மா கிட்ட. எது பேசினா எந்த வம்பு வரும்னு அவருக்கு தெரியும், சட்ட ரீதியாக தெரியும். எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், ஆளுங்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆக மொத்தம் அரசாங்கமும் எதிர்கட்சியும் பிணைந்து செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஒரு பக்குவமானவர். பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி என்ற பெயரை எடுத்திருக்கிறார். தமிழ்நாடு போலீஸ் தூங்குதுங்களா சார்? அவர் எப்படி சார் பேச முடியும்? நயினார் நாகேந்திரன் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் அமித்ஷா. இது வந்து போலீஸ்ல வராதுங்களா? இதை சிபிஐ கேட்க மாட்டாங்களா என்றெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், என்னைக்கு என்னுடைய கருத்து பிரகாரம் 25ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுத்துட்டு அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் ரிப்போர்ட் அதே ரஸ்டோ கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் படிச்சு திருப்பி கொடுத்த அப்புறம் பை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் கண்டிப்பாக சிடி நிர்மல் குமார் கூட அது சொல்லியிருக்கிறாருங்க. டெல்லியில சிபிஐ ஆபீஸ் வாசல்ல செந்தில் பாலாஜி விசாரிக்க வேண்டும் என்று. இது கண்டினியூங் ஸ்டோரி, டெவலப்பிங் ஸ்டோரியாகத்தான் நான் பார்க்கிறேன். போக போக
கண்டிப்பாக சிபிஐ வந்து செந்தில் பாலாஜி அழைப்பதற்கான குறுக்கு விசாரணை செய்வதற்கான காலம் பிப்ரவரி 1st வீக்ல வரும் என்பதுதான் எனக்கு சிபிஐ மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல் தம்பி. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறதாவும் தாவேக சைடுல இருந்து குற்றச்சாட்டுறாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி தெரியலீங்க. அந்த மாதிரி என்ன பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் நாளைக்கு இருக்க போது பாருங்க 23ஆம் தேதி. அது விஜய் சொல்வது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். விஜயுடன் கூட இருப்பவர்களுக்கு அரசியல் தெரிந்தவர்கள் பேசினா புரிஞ்சுக்கலாம். அரசியல் ஒருங்கிணைப்பாளா இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பேச ஒரு பொத்தாம் போக்கில் சொல்லிட்டு போயிடலாமே தவிர அமித்ஷா எல்லாம் டைரக்டா பிளே பண்ணுவாங்க சார், இன்டைரக்டா பண்ண மாட்டாங்க சார். அவங்களை தெரிஞ்சு மட்டும் குறைஞ்சது 2013 2012 மாண்புமிகு அருண்ஜேட்லி அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் கிரேட்டர் கைலாஷ்ல இருந்தபோது அமித்ஷா வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருந்து வந்த சமயம். அப்பெல்லாம் நான் வந்து அருண்ஜேட்லி வீட்டுல ராத்திரி 8 மணி 9 மணிக்கு தான் அமித்ஷா சாரை பார்த்து இன்னமும் நான் தொடர்பில் இருக்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் நல்ல தொடர்பு இருப்பதனால் எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, பிஜேபி will not do this mischief. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடியும் ஒன்றிய அரசோட நெருக்கடி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசுன்ற மாதிரி சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே திமுக பண்றது, அவங்க ஒன்றிய அரசு போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன சின்ன விஷயம் சொல்றேன் தம்பி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சிபிஎஸ்சிங்கிறதுல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். அந்த படம் பார்த்தாங்க சார், சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சார். இது மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக அமித்ஷா நேரடியாக விஜய்க்கு தன்னுடைய தொடர்புகள் மூலமாக கான்டாக்ட்ஸ் மூலமாக பேசி அதை செய்திருப்பார் இந்த டெவலப்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே. ஆனால் இருவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சதீஷ் பராசரன் அட்வொகேட் அப்பியரிங் ஃபார் விஜய் டோல்ட் சென்னை ஹைகோர்ட். அந்த 2 பேர் யாருங்க? அந்த கடிதத்தை ஏங்க இதுக்கு சிபிஎஸ்சி கொடுக்கல? அந்த 2 பேர் மொட்டை கடிதம் போட்டாங்களா சார்? 47 பிலிம்ஸ் பெண்டிங்ல இருக்குது தமிழ்நாடு ஹைகோர்ட்ல. அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் கிட்ட அனுமதி வரலன்னு சொல்லிட்டு இதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் அந்த 2 பேர் திமுக காரர்களா? நான் கேட்கறேங்க கேள்வி, நீங்க போய் சொல்லுங்க டால்ஸ்டாய். இது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து மத்திய அரசு டாஸ் பண்றது தப்புங்க. என் பொண்டாட்டி வேண்டாம்னா கொத்தம் என்ன தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, அந்த மாதிரி தான் இது கதை. எனக்கு வேண்டாம்னா என்ன ஒண்ணா போய் சொல்லிட்டு போலாம். அது தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்களா சார்? இது நாம் நம்ப வைக்கக்கூடிய இடத்துல திமுக அவருடைய பிரச்சார பீரங்கி நிறைய இருக்குதுங்களே சார். தே கண்ட்ரோல் சினிமா வேர்ல்ட், தே கண்ட்ரோல் மீடியா, தே கண்ட்ரோல் லாட் ஆஃப் அது டெல்லியில நடக்கலீங்க. ஏங்க சார் டெல்லியில அது சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகம் டெல்லியில ஏங்க குறைஞ்சு போகுது? காரணம் டெல்லியில நிதர்சனமா இருக்குது. சிபிஐ காரனோட நேரம் பேச முடியும். ஒண்ணு நான் கேபினட் செக்ரட்டரி கிட்ட பேசுறேன், நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட குறைஞ்சது ஒரு 5-6 தான் பேசியிருக்கேன் தெரியும். அமித்ஷா கிட்ட நேரம் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. சென்னையில இருந்து எவனை பேசும், கூகுளை வச்சு நடிக்கிறது, இல்ல இவனை வச்சு நடிக்கிறது, ட்விட்டரை பார்த்து நடிக்கிறது, போய் சொல்றது. இதுதான் தமிழக ஊடகங்களும் தமிழக பத்திரிகையாளரும் செய்வது என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளனாக இன்னொரு பத்திரிகையாளர் மேல புகார் சொல்லக்கூடாது என்றாலும் எனக்கு முதுமை வந்ததினால் பத்திரிகை சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதைத்தான் பார்க்கணும். சின்ன ஒன்று சொல்றேங்க, விஜய் விட்டுருங்க. இன்னைக்கு காத்தால நான் அந்த ஸ்கட்டிங் உங்களுக்கு அனுப்புறேன். டெல்லியில KN நேருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தமிழக செயலாளர் தலைமைச் செயலாளருக்கு 3 முறை நாங்கள் கடிதம் போட்டு விட்டோம், பதில் வரவில்லை என்று. அப்படி பண்ண என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்டோரி 3 காலம் டெல்லியில பப்ளிஷ் ஆயிருங்க. சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லவே இல்லை. அது காரணம் என்னன்னா பத்திரிகை சுதந்திரம் அவ்வளவு அதிகமாக இருக்குது தமிழகத்தில். இது போடக்கூடாது, இது போடணுங்கிற மாதிரி. அதே மாதிரி விஜயினுடைய சமாச்சாரங்கள் நெகட்டிவ் ஸ்டோரிஸ் போடுறாங்களே தவிர பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் வந்து இப்போ விஜய்க்காகவோ பாஜகவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்காகவோ சீமானுக்காகவோ ஏதாவது ஒன்று பாட்டு கிடையவே கிடையாது. இது ஒன் சைடடாக தான் இருக்கிறதாக நினைக்கிறேன். எது இருந்தாலும் 2026 மேக்கு அப்புறம் தமிழகத்தில் ஒரு புதிய ஒளி வரும் என்று தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் காங்கிரஸும் தாவேக கூட்டணி நடக்குமா நடக்காதா?
நடக்கும். அடிச்சு போட்டு சொல்றேன், நடக்கும். இப்ப திமுக பக்கம் போகணும்னு ப. சிதம்பரம் நினைச்சாருன்னா காங்கிரஸ் தமிழகத்தில் உடையும். ஒரு பக்கம் விஜய் பக்கம் வருவாங்க, ஒரு பக்கம் டிஎம்கே பக்கம் போவாங்க. சின்ன சின்ன கேள்வி கேட்கிறேன் கூட. காங்கிரஸில் இருந்து 3 கமிட்டி போட்டாங்க. அந்த கிரீஷ் சோடங்கர் கோவாக்காரர் வந்தாரு, அப்புறம் டி.எஸ். சிங்தேவன் ஒருத்தர் வந்தாரு, இப்ப முகுல் வாஸ்னிக் அனுப்புறாங்க. ராகுல் காந்தி 18ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வரேங்கிறாரு. கூடலூருக்கு வந்து சென்னைக்கு வந்து பராசக்தி பாடம் பார்க்கணும்னு நினைச்சாங்க 2 பேரும். அப்பதான் இவங்க மூட்டையை முடிச்சு தூக்கிட்டு பராசக்திக்காரங்க பாடங்கள்லாம் எல்முருகன் வீட்டுக்கு வராங்க. அது தெரிஞ்சப்பறம் கேன்சல் பண்ணிட்டாரு. யாரு? மாண்புமிகு முதலமைச்சர். காரணம் வந்து ராகுல் காந்தி சொன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பன். அது நான் கன்ஃபார்ம் நியூஸ் நான் சொல்றேன். நான் சென்னைக்கு வரல, கூடலூர்ல இருந்து மைசூர் போயிட்டு டெல்லிக்கு போயிடுறேன், அப்படி போயிட்டேன். சென்னைக்கு டச் பண்ணவே இல்லை. காரணம் திமுக வேண்டாம். இரண்டாவதாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து இன்று வரை 19ஆம் தேதி உங்களுக்கு மீட்டிங் நடந்தது. காங்கிரஸினுடைய 5 நாள் ஆச்சுங்க. அது 17, 18, 19 3 நாள் நடந்தது. இவங்க 41 பேரை பார்த்தேங்கிறாங்க. மல்லிகார்ஜுன் கர்கே, கே.சி. வேணுகோபால்லாம் கமிட்டி ஒண்ணு அனுப்ப போறேங்கன்னாங்க. கமிட்டி வந்துட்டு அந்த கமிட்டியில செல்வ பெருந்தை தான் கைட்டு போட்டுக்கார தவிர கே.சி. வேணுகோபால் போட்டதா தெரியல. தனக்கு தானே அப்பாயின்ட் பண்ணிட்டாரு கமிட்டி. அதுல யாரோட பேச போறீங்கன்னு போடவே இல்லை. அதே மாதிரி திமுகவுடன் நாங்கள் கூட்டு இருக்கிறது என்று ஏன் சொல்லவில்லை கே.சி. வேணுகோபால்? இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் திமுகவுடன் காங்கிரஸ் தொடர்பு வைப்பதை எதிர்க்கிறார்கள். காரணம் வந்து ஆல் இண்டியா பாலிசி அவங்களுக்கு. வெஸ்ட் பெங்கால்ல தே ஆர் இண்டிபெண்டன்ட், பீகார்ல தே ஆர் இண்டிபெண்டன்ட், மகாராஷ்டிரால தே ஆர் இண்டிபெண்டன்ட். நம்ம தமிழ்நாட்டில் என்னத்துக்கு போனோம்? அதுக்காக மந்திரி பதவி வேணும்னு கேட்டுட்டு 5 இலாக்கா 6 இலாக்கான்னு கேட்டாங்க. கடைசியில் அதை பத்தி ஒண்ணுமே பேசல, சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ திமுக தரப்பிலிருந்து ஒரு விதமான ஒரு ஒத்துழைப்பில்லை. டெல்லியில் இன்று பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கிறதுக்காக டி.ஆர். பாலுவும் கனிமொழியும் வந்திருக்காங்க, டெல்லிக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ராகுல் காந்தி பாப்பறான்னு சொல்றேன். ராகுல் காந்தி 7 மணி தான் வராரு, அவர் குருக்ஷேத்ரா போயிட்டாரு. அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்பொழுது திமுக அவசரப்படவில்லை. காங்கிரஸ் எப்படி வேணா போடுறோம் விட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் அவருக்கு இன்னொரு சிக்கல் திமுகவுக்கு. இப்போ இந்த காங்கிரஸ் வந்து எழுதலினாலே விட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி காங்கிரஸ் லீடர்ஸ் அவங்க நினைக்கிறாங்க திமுகவிற்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதி போயிட்டு வந்துட்டாரு, எதிர் அலை நிறைய இருக்கிறது. விஜய் 5 இடத்துல மீட்டிங் பேசிட்டாரு, கரூர்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. காரணம் கரூர்ல பிரேக் போட்டாங்க அவங்க. இல்லாமனா அவர் எத்தனையோ பட்டியல போட்டு விட்டாரு, 30-40 இடத்துக்கு போறேன்னு ட்விட்டர்லயே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறுத்திட்டாங்க. இதுல இருந்து வர கூட்டத்தை பார்த்த அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குங்கிறதுனாலதான் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது. என்ன பொறுத்த மட்டும் லாங் அசோசியேஷன் அந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால காதல் வைத்திருக்கிறது விஜயுடன் காங்கிரஸ். மோதல் போக்கை எதிர்பார்க்கிறார்கள் திமுகவுடன். ஒரு காங்கிரஸ் டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு இன்னொன்னு சொல்ல போனா கூட திமுக முதுகுல ராகுல் காந்தி நல்லா குத்தினாருங்க, ஜோரா போட்டு. ஏன்னா 2019 எந்த ராகுல் காந்தி முதலமைச்சராக பிரதமராக நிர்ணயித்தாரோ மு.க. ஸ்டாலின், இன்று அதே ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக சொல்வதற்கு கூட ஒரு அருகதை இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே. அடுத்த மாசம் எலெக்ஷன் தம்பி, பிப்ரவரி 2 நோட்டிபிகேஷன் வரும்போது தம்பி, ஒன்னு 20 ஆயிடுச்சு ஜனவரி, உங்களுக்கு ஏப்ரல் 1 வீக்ல போலிங் இருக்குது தம்பி. காங்கிரஸ் செல்வாக்கு இல்ல, மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லன்றாங்கல்ல. யாருக்கு? காங்கிரஸ்க்கு இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க தமிழ்நாட்டுல எம்பிக்கெல்லாம் விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் திமுக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் ஐயா கருணாநிதி இருந்ததிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5ஆம் தேதி காலையில் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு. அதனால தான் வாய ஓட்டிட்டு இருக்காங்க. திமுக எம்பிஸ் எல்லாம் எதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அந்த செந்தில் திருவள்ளூர் எம்பி,
இவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களா இருக்காங்களா? அவங்கெல்லாம் எங்க சார் டிஎம்கே விட்டுட்டு வெளில வரணும்னு சொல்றாங்க? தமிழகத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடக்கும்போது யாரும் வெளில பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ட்விட்டர்ல போடுறாரு கொறடா மணிக் தாக்கூர். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தா தமிழக காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கிறது. விஜயுடன் பாதி பேர் போவார் என்று நான் அடித்து போட்டு சொல்ல முடியும். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.